இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இதன் காரணமாக அண்ணாமலை இந்த தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதற்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா சார்? அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உண்மை. பட் அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அரசியல் இருக்குது. அண்ணாமலை அவர் மேடைக்கு போனார்னா பிரதமருக்கு நிகரான ஒரு கரகோஷம் மேடையில் எழுப்பப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் கொண்டு போய் 6 தொகுதியில் சுருக்கிறது எப்படி நியாயம் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியினுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா. ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் ஏகப்பட்ட கிளாஷ் போயிருக்கு. அதை நாமளே பார்த்துருக்கோம். அந்த மனக்கசப்பு மறுபடியும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணாமலை இப்படி சுருக்க ட்ரை பண்ணாங்களா? செட்டில் ஆயிடுவான் சார் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி? குழு போட்டாங்கன்னா முடிஞ்சிருங்க. திமுக நாங்கள் குழு போடும்போது தான் போடுவோம், உங்களுக்காகலாம் குழு போட முடியாதுன்னு திமுக பிடிவாதமாக இருக்கிறாங்க. பட் பிரச்சனை வருங்கிறதுல திமுகவும் கொஞ்சம் யோசனையில் இருக்காங்க. என்ன சார் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறேன்? நம்பர்ஸ், திமுக கொடுக்குற நம்பர்ஸை ஏற்றுக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாராக இல்லை. சார் இந்த நம்பர்ஸ்க்காக கூட்டணி உடைக்கிற அளவுக்கு காங்கிரஸ் போவாங்களா? திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பத்திரிகையாளர்கள்கிட்ட விஜயை புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமே அவருக்கு ஆக்சுவலி கிடையாது. இன்னொன்று, அதிமுகவை விட விஜய் கட்சி முன்னாடி முன்னுக்கு வரும்னு சொல்றாரு. எந்த தரவுகளின் அடிப்படையில் சொல்றாரு? ஏதோ சர்வே பண்ணியிருக்கேன், டேட்டா என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஆளாளுக்கு ஒரு சர்வே பண்றாங்க. தாமரை உட்காந்து மீடியாவில் நேரட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் வெளியில போனாங்கன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதா அவங்களால தடுக்க முடியும். அந்த பொட்டன்ஷியல் அவங்களுக்கு இருக்கு. சிறுபான்மையினர் வாக்குகளை பெருமளவில் பிரிக்கலாம். ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு இமேஜ் டிஎம்கேக்கு இல்லைன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். காங்கிரஸ் போயிட்ட பிறகு கூட திமுக ஜெயிக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். காங்கிரஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே சார் டிவிக்கு. அப்படிதான் தெரியுது. அவங்க நினைச்சது நடக்கல தாமரை. அதுதான் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னோடனே திமுக கூட்டணி உடஞ்சிரும், நம்ம கிட்ட எல்லாரும் வந்துருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. அதனால தான் இப்போ அலையன்ஸ்க்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்களும் கூட அலையன்ஸோட தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. டிவிக்கு 3ஆம் ஆண்டு விழா எப்படி பார்க்குறீங்க? என்னங்க பேசினாரு அந்த 17 நிமிஷ ஸ்பீச்சில்? என்ன இஷ்யூஸ் பேசினாங்க? ஒன்றுமே இல்லை சார். முதல் நாள் பட்ஜெட் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி கூட எந்த ஒரு பாயிண்ட் கூட அவர் பேசலை. அப்போ இஷ்யூஸே பேச மாட்டேன்னாருன்னா அப்போ எப்படி? ஓட்டு போடுறவங்களுக்கே தான் விஜய் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஓட்டு போடலாமா வேணாமான்னு நினைக்கிறவங்களுக்கு விஜய் இன்னும் பேசவே இல்லை. என்ன சார் மைண்ட் செட்டில் இருக்காங்க? தேமுதிக எங்கே போக போகிறாங்க? டிஎம்கேவா இல்லை என்டிஏவா? தேமுதிகக்கு ஆஃபர் 2 இடத்துலையும் ஒன்று தான். ஒரு ராஜ்யசபா, 6 சீட். இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டபுள் டிஜிட்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 21 மாதிரி 2 பேருமே இவங்க வேணான்னு முடிவு பண்ணுறாங்க. ஓபிஎஸ் அவர் என்டிஏக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போக முடியும். டிஎம்கே ஓபிஎஸ் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிற அது சரியா வராது. ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வேணா டிஎம்கேல போய் சேர்ந்துக்கலாம். கூட்டணிங்க எல்லாம் போனாருன்னா சரியா வராது. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூரிலிருந்து வெளிவரும் டெக்கான் ஹெரால்ட் ஆங்கில ஏட்டின் அசிஸ்டன்ட் எடிட்டர் திருமதி சிவப்பிரியன் அவர்களுள்ளார். வணக்கம் சிவப்பிரியன் சார். சார், அண்ணாமலை கிட்ட இருந்து இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு 6 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக பாஜக தலைமை அவரை நியமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்பில் இருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி இருக்காரு. என்ன காரணம்னு பத்திரிகையாளர்கள்ட்ட விளக்கம் சொல்லும்போது, தன்னுடைய அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவர்கள் கூட ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதன் காரணமாக நான் இந்த பொறுப்பிலிருந்து ராஜினாமா பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நான் பிரச்சாரம் பண்ணுவதற்கு தயாராகவே இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதன் காரணமாக அண்ணாமலை இந்த தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதற்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா சார்? அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உண்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அவர் கூடவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது விசாரித்த வகையில் முழுவதுமாக உண்மை. பட் அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அரசியல் இருக்குது. இதில் என்னன்னா, அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களில் ரொம்ப பிரபலமானவர். அவர் மேடைக்கு போனார்னா பிரதமருக்கு நிகரான ஒரு கரகோஷம் மேடையில் எழுப்பப்படுகிறது. அமித்ஷா அவர்களே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் அவருடைய பேச்சை நிறுத்தும் அளவிற்கு அவருக்கு ஆதரவு கட்சி தொண்டர்களிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் கொண்டு போய் 6 தொகுதியில் சுருக்கிறது எப்படி நியாயம் அப்படிங்கிறது தான்
அந்த கேள்வியினுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா. ஓகே, வேற எதுவுமே கிடையாது. அவர் இதை பண்ண முடியாது. ஆனால் நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து பிஜேபி கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுறேன். அதுதான் என்னோடய ஸ்ட்ரக்சருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 6 தொகுதிகளுக்குள்ளே என்னை சுருக்காதீங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸினுடைய சாராம்சமாக நான் பார்க்குறேன். பேசிக்கலாக இங்கே என்னென்னா, என்னுடைய சர்வீசஸை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். என்னை கொண்டு போய் 6 தொகுதியில் நீங்கள் கண்டென்ஸ் பண்ணிடாதீங்க. 6 தொகுதியில் என்னை கொண்டு போய் சுருக்காதீங்க, என்னை கன்ஃபைன் பண்ணாதீங்க. அதுக்கு என்னன்னா, அந்த 6 தொகுதியும் ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு திசையில் இருக்குது. சிங்காநல்லூர் ஒன்று, பத்மநாபபுரம் ஒன்று, காரைக்குடி ஒன்று, மதுரை தெற்கு ஒன்று, அதுக்கப்புறம் விருகம்பாக்கம் ஒன்று. ஸோ எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள். 6 திசையில் இருக்கு. ஆமாம், அப்போ வந்து எப்படி அதை பண்ண முடியும்? ஸோ இது வேண்டுமென்றே பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக அவர்களால் பார்க்கப்படுகிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அண்ணாமலை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ சார் நைனா? ஒரு 6 தொகுதி கொடுக்குறாங்க, அவரு மிக முக்கியமான. அண்ணாமலை மட்டும் இல்லை, தமிழிசை சவுந்தரராஜன், திரு பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் தொகுதி பொறுப்பாளர்களாக நீங்கள் எப்படி போட முடியும்னு நான் கேட்குறேன். அவங்க எல்லாம் மாநிலம் முழுவதும் அறியப்பட்டவர்கள், தொண்டர்களால். நீங்கள் இப்போ இந்த பொறுப்பாளர்கள்லாம் யாருக்கு போடணும்னா, அரசியல் யார் யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள போட்டுட்டு அவங்களுக்கு மேலே ஒரு சீனியரை போடணும். அப்படி தான் பொறுப்பாளர்கள் போடுவாங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய செகண்ட் ரங் லீடர்ஷிப்பை தான் நீங்கள் பொறுப்பாளர்களாக போடுவீங்க. நீங்கள் கொண்டு வந்து ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த ஒருத்தரை நீங்கள் பொறுப்பாளராக போட முடியுமா ஒரு தொகுதிக்கு? நிச்சயமாக முடியாது. இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸில் வந்து நாளைக்கு இன்னொரு புது தலைவர் வராருன்னு வச்சுக்கோங்க, மல்லிகார்ஜுன கர்கேவை கர்நாடகாவுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ ஜெனரல் செக்ரட்டரியாக நீங்கள் போட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதே தான். ஓகே, அதுதான் இங்கே டிஸ்டிங்ஷன். அதுதான் அதை ரொம்ப டிப்ளமேட்டிக்காக, ரொம்ப ஒரு பொலைட்டாக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இதில் ஏற்கனவே வந்து நயினார் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அது வந்து அண்ணாமலை அவர்கள் பண்ணுறது சரியா தவறான்னு கேட்டிங்கன்னா, அது அவங்க கட்சி தான் அதை முடிவு பண்ணணும். பட் வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் அவர் கேட்குறது வந்து என்னோட ஸ்டேச்சருக்கு என்ன விஷயமோ அதை கொடுங்க. பட் இன்னொன்னும் சொல்கிறாரு, நீங்கள் நிற்பீங்களான்னு கேட்டதுக்கு அது ஹைகமாண்ட் தான் டிசைட் பண்ணுங்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தில் பிஜேபியில் யாருமே வந்து நான் நிற்க மாட்டேன், நான் நிற்கிறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹைகமாண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த விஷயம் வந்து நிச்சயமாக அதில் வந்து அவர் கரெக்டாக தான் பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா, நீங்கள் வந்து அதிமுகவை குஷியாக வச்சுக்கிறதுலையே நீங்கள் குறியாக இருக்கிறீங்க. மற்ற எந்த விஷயத்துலையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்கள் என்டிஏ அப்படிங்கிற ஒரு அலையன்ஸை வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த அலையன்ஸை ஸ்டிச் பண்ணோம். அந்த அலையன்ஸில் இருக்கிற 2 பேரை நீங்கள் வெளியில் அனுப்பிச்சிட்டிங்க. அந்த 2 பேரில் ஒருத்தரை நான் படாத பாடுபட்டு திருப்பி கொண்டு வந்து சேர்த்துருக்குறேன். இன்னொருத்தரை சேர்க்குறதையும் என்கிட்டயே கொடுக்குறீங்க. நீங்கள் வெளில அனுப்புவீங்க, சேர்க்குறது தான் என் வேலையா? அப்போ நாங்கள் வந்து ஒரு அலையன்ஸாக 18% வாங்கி காமிச்சதுக்கு எங்களுக்கு என்ன மரியாதைங்கிற அந்த அடிப்படை கேள்வி தான். ஸோ அண்ணாமலை வெளியே போன பிறகு டிடிவி வெளியே போனார், ஓபிஎஸும் வெளியே போனார். டெல்லியே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தது. ஆமாம், டிடிவி எப்படியாவது கூட்டிட்டு வாங்க. ஏன் வெளியில் போனார் ஓபிஎஸ்? அதுதான் நாங்கள் கேள்வி. அசைன்மெண்ட் இவருக்கு கொடுத்தது கரெக்டு தாமரை, ஏன் போனார்? போக வச்சது யாரு? நயினார் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள்னு ஒரு டார்கெட் பண்ணுற மாதிரி பேச வேண்டாம். தமிழ்நாடு பாஜக தானே போக வச்சுது. அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டார் பிஎம் கிட்ட. ஓபிஎஸ் 10 சீட்டு கேட்டாரா? இல்லை வேற ஏதாவது கேட்டாரா உங்ககிட்ட? ஓபிஎஸ் என்ன கேட்டாரு? எனக்கு பிஎம்ஐ பார்க்கணும்னு கேட்டாரு. இபிஎஸும் கேட்டாரு பிஎம்ஐ பார்க்கணும்னு. எல்லாருக்குமே திருச்சியில் இறங்கும் போது கொடுத்தீங்க. ஆமாம், இபிஎஸும் தனியாக போய் பார்க்கல. பேசுக்கு சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர் வராரு, நீங்கள் வெல்கம் பண்ணீங்கன்னா நான் வெல்கம் பண்ணுறேன். அது வந்து கெஸ்டர். போய் இபிஎஸ் நின்னாரு. திருச்சியில் இறங்கும் பொழுது இபிஎஸோட ஒரு ஃபோட்டோ ஆப் கொடுத்தாங்க பிஎம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே பேசியிருப்பார், முடிஞ்சிச்சு. ஓபிஎஸ் என்ன கேட்டார்? இதே டைம் தான் கேட்டார். இதே டைம் தானே கேட்டார். அன்றைக்கி பிரதமர் எத்தனை இடத்துக்கு போனார் தமிழ்நாட்டில்? 2 ஸ்டாப்பு பிரதமருக்கு. தூத்துக்குடியில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு, 2வது ஸ்டாப்பு திருச்சி. இபிஎஸ்க்கு திருச்சியில் கொடுத்தீங்கல்ல, ஓபிஎஸ்க்கு தூத்துக்குடியில் கொடுத்துருந்தா முடிஞ்சு போச்சு. சிம்பிள் பிளானிங். அவர் கேட்டது என்ன? 2 ஃபோட்டோ. பிரதமரை வரவேற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, பிரதமரை இவரை தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இந்த 2 தானே அவர் கேட்டது. அதை உங்களால் ஏற்பாடு பண்ண முடியாதா? பேசிக்கலாக இவ்வளவுதான் தாமரை. ரொம்ப சிம்பிளான விஷயம்.
நீங்கள் டிடிவி தினகரன் கூட வந்து எனக்கு இபிஎஸோட எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் வந்து நிற்க மாட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆமாம், டிடிவி தினகரன் அவர்களையும் கூப்பிடல. எஸ். அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்ல இபிஎஸ் மட்டும்தான் கூப்பிட்டாங்க. அதுவும் இல்லாம ஓபிஎஸ் உடைய போனே அவர் வந்து இக்னோர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வெடிச்சது, பெரிய அளவுல வெடிச்சது. அதனாலதான் அவர் வெளியில வந்தார். பிரைம் மினிஸ்டர் பார்க்க கூட என்ன விட மாட்டீங்களா அப்படிங்கிற அந்த விரக்தியில தான் ஓபிஎஸ் வந்து இதை வந்து இபிஎஸ் வந்து குஷிப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து நயினார் பண்ணாரா சார்? ஏடிஎம்கேவை குஷிப்படுத்தணும். நீங்க ஏன் இண்டிவிஜுவல்ஸ்க்கு போறீங்க? ஓகே, ஏடிஎம்கேவை குஷிப்படுத்தணும். ஏடிஎம்கே தலைவர்களை சந்தோஷமா வச்சுக்கணும், ஏடிஎம்கேக்காக வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அதே ஏடிஎம்கேவை குஷிப்படுத்துவதற்காக தான் அண்ணாமலையை வந்து ஒரு 6 தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்களா சார்? ஏன்னா ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் ஏகப்பட்ட கிளாஷ் போயிருக்கு. அதை நாமளே பார்த்துருக்கோம், நாமளே வாதிச்சிருக்கோம். ஸோ அந்த டோன், அந்த மனக்கசப்பு மறுபடியும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து அண்ணாமலை இப்படி சுருக்க ட்ரை பண்ணாங்களா? இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன்லாம் வந்து அண்ணா திமுகவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களே ஏன் போட்டிங்க? ஒரு பிளானிங் இல்லாமல் போட்டிருக்காங்க. இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக வந்து வெடிக்கும் அவங்களுக்கு தெரியல. ஒரு பிளானிங் இல்லாமல் போட்டதனுடைய விளைவு. ஓகே சார். சார் குறிப்பாக ஒருவேளை அவங்கள அங்கேயே கன்ஃபைன் பண்ணணும்னு கூட நினச்சிருக்கலாம். சார் குறிப்பாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில தலைவராக அந்த பதவியை விட்டு போறாருன்னா ஒரு எலிவேஷனை கொடுப்பாங்க. தமிழிசை அவர்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. அதே போல எல் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் ஒரு இடம் கொடுத்தாங்க. ஒரு சேஞ்ச் இருக்கு. அண்ணாமலை அவர்களை தலைவர் ஆக்குவதற்காக எல் முருகனுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து அண்ணாமலை இருந்த இடத்துல இப்போ நயினார் வந்துட்டாரு. அண்ணாமலைக்கு எந்த ஒரு பொறுப்பும் பதவியும் கொடுக்காம அப்படியே வச்சிருக்காங்களே சார்? இல்லை, அது நான் விசாரித்த வகையில் நியூ டீம் இன்னும் வந்து பிஜேபி பிரசிடெண்ட்டுக்கு போடலை. அந்த நியூ டீம் போடும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே. ஏன்னா கடந்த ஏப்ரலில் தான் இவர் வந்து பதவியை விட்டு விலகிறாரு. அதன் பிறகு வந்து பெருமளவில் அவங்க புதுசாக ஜெனரல் செக்ரட்டரிஸ்லாம் பிஜேபி போடல. ஏன்னா ஜூன்லேயே அவங்க வந்து புது தலைவருக்கான தேர்தலை நடத்தணும்னு பார்த்தாங்க. ஜூலையில் ட்ரை பண்ணாங்க. திடீர்னு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பீகார் எலெக்ஷன்லாம் வந்ததுனால அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இப்போ புது பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரசிடென்ட் டீம் ஃபார்ம் பண்ணும்போது இவருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தகவல். ஓகே சார். ஒரு மற்ற பாஜக தலைவர்களையும் அண்ணாமலையும் கம்பேர் பண்ணும்போது அவருக்கான அந்த பாப்புலாரிட்டி, ஒரு கரிஷ்மா, அண்ணாமலை பாஜக தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேன், அண்ணாமலைக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. அதை வந்து ஒத்துக்கிட்டு தான், அது இருக்கோ இல்லையோ அதை நான் வந்து ஒற்றுக்கொண்டு தான் சார் ஆகணும். ஸோ அண்ணாமலையால் பாஜகவை நோக்கி ஈர்க்கப்பட்டவர்கள் ஒரு பிரிவு இருக்காங்க. ஸோ இப்போ அண்ணாமலை இப்படிப்பட்ட முடிவு எடுத்தா அது எலெக்ஷன்ஸில் சின்ன இல்லை, இது முடிவே இல்லை. அந்த 6 கான்ஸ்டிடுவன்சிக்கு நான் போக மாட்டேன், என்னை தமிழ்நாடு முழுவதும் என்னை பிரச்சாரம் பண்ண அலோவ் பண்ணுங்க, அது நான் பண்ணுவேங்கிறது மட்டும்தான் அவர் சொல்கிறாரு. தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண சொன்னால் கண்டெஸ்ட் பண்ணுவார். கண்டெஸ்ட் பண்ணி ஆகணுங்க. அவர் பாஜக தொண்டர். அவர் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒருவர். கட்சியை மீற முடியாதுல்ல, அது யாராக இருந்தாலும் சரி. கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? லாஸ்ட் ஒரு இன்டர்வியூல நாம வந்து இல்லை, கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பர்சனலாக அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நான் எங்கேருந்து சொல்கிறேன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கண்டெஸ்ட் பண்ணணுன்னா இல்லை நான் வந்து கட்சியை நடத்தும் போது பாஜக வந்து ஒரு தனித்துவத்தோடு இருக்கணும்னு பேசுகிறவர், அதிமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது நான் வந்து தலைவராக இருக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவர் கண்டெஸ்ட் பண்ண அவருக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் பாஜக தலைமை சொல்லலாம், நீங்கள்லாம் கண்டெஸ்ட் பண்ணாதான் ஒரு கிரெடிபிலிட்டி இந்த அலையன்ஸ்க்கு வரும். ஏன்னா டிடிவி தினகரன் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அன்புமணி கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓகே. அப்போ யாருமே கண்டெஸ்ட் பண்ணலான்னா அப்போ இபிஎஸும் நயினாரும் மட்டும்தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா தலைவர்கள்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே. ஸோ அதனால் அண்ணாமலை போன்றவர்கள், தமிழிசை போன்றவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் கண்டெஸ்ட் பண்ணாதான் அலையன்ஸ்க்கு ஒரு கிரெடிபிலிட்டி வரும்னு அவங்க நினைக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து பார்ட்டி டிசிஷனுக்கு, அது எல்லாருமே பிஜேபியில் கட்டுப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபின்னு இல்லை, எல்லா கட்சியிலுமே அது வந்து அந்த பார்ட்டி டிசிஷன் ஒன்று எடுத்துட்டாங்கன்னா அது கட்டுப்படுவாங்க. ஓகே சார். அப்படியே வந்து திமுக காங்கிரஸ்குள்ளார போகலாம் சார். என்னதான் சார் நடக்குது? கனிமொழி அவர்கள் வந்து டெல்லி போய் ராகுல் காந்தி அவர்களை பார்த்தாங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சந்தித்ததாக தகவல். இந்த ஒரு டைலமோலேயே இருக்குது, ஒரு ஸ்பெகுலேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. செட்டில் ஆகிடுவான் சார் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி? ஏன் வந்து ஒரு பேசு பொருளாக இருந்துக்கிட்டே இருக்குது? பேசு பொருளாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா பேசு பொருளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு கட்சியில் இருக்கிறவங்களும், அவ்வளோதான். அதுக்கு சிம்பிளான பதில் தான் அது.
குழு போட்டாங்கன்னா முடிஞ்சிருங்க. திமுக நாங்கள் குழு போடும்போது தான் போடுவோம். அதுக்காகலாம் குழுவெல்லாம் வந்து சிம்பிளாகலாம் ஈஸியாக உங்களுக்காகலாம் குழு போட முடியாதுன்னு திமுக பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஓகே, குழு போட்டால் உட்காந்து பேச போகிறாங்க. பட் பிரச்சனை வருங்கிறதுல திமுகவும் கொஞ்சம் யோசனையில் இருக்காங்க. என்ன சார் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க? நம்பர்ஸ் தான். பிரச்சனை வரும். நம்பர்ஸ் வந்து திமுக கொடுக்குற நம்பர்ஸை ஏற்றுக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாராக இல்லை. திமுக எவ்வளோ நம்பர்ஸ் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க? 25 போன முறை கொடுத்தது, அதை விட கொடுத்தா 3 கொடுக்கலாம், ஒரு ராஜ்யசபா கொடுக்கலாங்கிறாங்க. இவங்க 35-36 சீட்டு கேட்குறாங்க. ஓகே, அங்கே தான் பிரச்சனை வரும். சார் இந்த நம்பர்ஸ்க்காக கூட்டணி உடைக்கிற அளவுக்கு காங்கிரஸ் போவாங்களா? இல்லை, போகமாட்டாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு. பட் வந்து அரசியலில் என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னா நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது வந்து அவங்களுடைய விருப்பம். ஓகே, போகிற மாதிரி எனக்கு தெரியல. எப்படியாவது வந்து அலையன்ஸு அகாமடேட் பண்ணியிருந்தா நினைக்கிறாங்க. எப்படியாவது வந்து இந்த அலையன்ஸை சரி பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் 2 கட்சிக்குமான ஒரு எண்ணமாக இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ்லேயும் நிறைய பேர் வந்து நிறைய முக்கிய தலைவர்கள்லாம் வந்து 30 சீட்டுக்கு மேலே கேட்காதீங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க இன்டர்னல் டிஸ்கஷன்ஸில். ஓகே, ஆனால் இதெல்லாம் பெருசாக பேசுபொருள் ஆக மாட்டேங்குது. அவங்க அதிகமாக கேளுங்கன்னு ஒரு 4 பேர் சொன்னால் அதுதான் பேசுபொருள் ஆகுது. 30 சீட்டுக்கு மேலே கேட்காதீங்க, 30க்குள்ளே கேளுங்க, ஒரு ராஜ்யசபா வாங்கிக்கோங்க, 28 வாங்கிட்டு 22 ஜெயிக்க ட்ரை பண்ணுங்கன்னு உள்ளுக்குள்ளேயே 4-5 குரல்கள் வந்திருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஒரு கூட்டத்தில். ஸோ அதனால் அந்த விஷயங்களும் அங்கே நடந்து கொண்டு இருக்கு. சார், ஆனாலும் கிரீஷோடங்கர் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு இப்படிங்கிற டோன்லேயே பேசிக்கிட்டு இருக்காரு. கிரீஷோடங்கர் கூட எங்களுக்கு பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து திமுக தலைமை எடுத்திருப்பதாகலாம் சில பல செய்திகள் வந்து. அந்த தகவல் எனக்கும் இருக்கிறது. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த அப்ரோச் முதல்ல பிடிக்கல. எடுத்த உடனே போய் 70 சீட்டு கேட்குறது. இன்னொன்று, முதலமைச்சர்கிட்ட 70 சீட்டு கேட்கலாமா? அவர்கிட்ட மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு தானே சொன்னீங்க. எடுத்த உடனே போய் நீங்கள் 70 சீட்டு எப்படி கேட்கலாங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் திமுக கிட்ட இருக்குது. பட் இந்த அலையன்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைகள் வந்து அலையன்ஸை பிரேக் பண்ணுற அளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் காங்கிரஸ் வந்து அந்த ஸ்பெக்குலேஷன்லாம் அவங்களே அலோவ் பண்ணுறாங்க. சரி, என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. சரி, அதுவும் இல்லாம அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ஸ்பெகுலேஷனை. திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசுறாரு. அவர் வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட விஜயை புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமே அவருக்கு ஆக்சுவலி கிடையாது. இன்னொன்னு, அதிமுகவை விட விஜய் கட்சி முன்னுக்கு வரும்னு சொல்றாரு. எந்த தரவுகளின் அடிப்படையில சொல்றாரு? ஏதோ சர்வே பண்ணியிருக்கேன், டேட்டா என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற டோன்ல தான் சார் அவர் பேசுறாரு. அப்போ விஜய் கட்சிக்கு 18% ஓட்டு, அதிமுகவுக்கு கம்மின்னா எவ்வளோ? அதை விட 1% கம்மின்னு வச்சுப்போம், 17%. அதிமுக கம்மின்னு தானே சொல்றாரு. 17%, 18 ஒரு 17 35, மீதி 75, மீதி 65% யார் வாங்குறா? கேள்வி இருக்குல்ல. யார் வாங்குறா 65%? நாம் தமிழர் சீமானுக்கு 15% கொடுங்க, 50% யாருக்கு? திமுக கூட்டணிக்கா? இதெல்லாம் தான் கேள்விகள். ஓகே, 18 ஒரு 25%, 30% இருக்குதுங்க விஜய்க்கு. அதிமுக விட அதிகமா வராருங்க அப்படின்னா 30% விஜய்க்கு, 29% அதிமுகவுக்கு, 60, 40% திமுகவுக்குன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஓகே, 18% விஜய் வாங்குறாரு, அதிமுகவை விட விஜய் அதிகமா வாங்குறாருன்னா அதிமுக மேக்சிமம் 17 தானே இருக்க முடியும். 17, 18 கூட்டினீங்கன்னா 35 தானே வருது. எனக்கு என் கணக்கா கரெக்டா? 35ன்னா அப்புறம் 65 இருக்குது. அந்த 65 எங்க போகுது? ஏன் சார் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல இருந்துகிட்டு ஒரு விஜய்க்கு பிஆர்ஓ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு? அதான் தெரியலங்க. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது தனிப்பட்ட நபர்களை பற்றி தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கட்சி முடிவு எடுக்கணும். அவர் ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு? அவர் மேலே வந்து செல்வ பெருந்தகை வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் காங்கிரஸ் பிரசிடென்ட் கிட்டேன்னு சொல்கிறாரு. மீண்டும் மீண்டும் அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை தான் சொல்கிறேன். தான் நான் இப்போ பேசினேன். ஒரு பர்சன்டேஜ் அவர் கொடுக்கும் போது அப்போ அதிமுகவுக்கு எவ்வளோ? அது அதிமுக விட கம்மியாக வாங்குதுங்கிறாரு. அதாவது அப்போ அப்படி உண்மையிலே திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்கிட்ட அந்த சர்வே இருந்தால் அந்த சர்வே அவர் ரிலீஸ் பண்ணும். எவ்வளோ சாம்பிள் சைஸு என்னங்கிறதா. இப்போ இந்த சர்வேஸே எல்லாரும் ஆளுக்கு ஒரு சர்வே பண்ணுறாங்க தாமரை. இது என்னென்ன புரிஞ்சிக்க முடியல. எல்லாருமே வந்து உட்காந்து வந்து மீடியாவில் வந்து நேரட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிரவுண்டுக்கே போகிறாங்களான்னே சந்தேகம் வருது. நிறைய பேர் வந்து நேரட்டிவ் தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சர்வே எல்லாரும் சர்வே எடுக்கிறேங்கிறாங்க. எவ்வளோ சர்வே தான் எடுக்க முடியும்?
என்ன சாம்பிள் சைஸ் உங்கள் சர்வேஸ்க்கு, எத்தனை கொஷின் கேட்குறீங்க, என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறீங்க, உங்களுடைய மெத்தடாலஜி என்ன, எதுவுமே கேள்வி கிடையாது. சரி, இன்னொன்று, கட்சிக்குள்ள பேச முடியாத விஷயங்களை ஒரு சில தலைவர்கள் கட்சிக்கு வெளியில் மீடியா கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையணுங்கிற மைண்ட் செட்டில் அவங்களாம் இருக்காங்களா சார்? இருக்கலாங்க. ஏன்னா கூட்டணி இப்போதான் வந்து கனிமொழியர்கள் வந்து ராகுல் காந்தியை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. கூட்டணி உறுதிங்கிற டோன்ல தான் அவங்களும் பேசியிருக்காங்க. கூட்டணி இல்லைங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் வந்து சீக்கிரம் டிசிஷன் எடுக்கணும். கூட்டணி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் சீக்கிரம் டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா இருக்கிறது 2 மாதம். ஆமாம், உங்ககிட்ட ஒன்றும் 35% 40% ஓட்டுலாம் இல்லை. வெளில வந்துட்டு உடனே போய் நீங்கள் வந்து யூ கேன் டிஃபீட் டிஎம்கே, அது என்ன பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வராமல் இருக்கிறத வேணால் நீங்கள் தடுக்கலாம், அது தடுக்கலாம், அது நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் வெளியில் போனாங்கன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதா அவங்களால தடுக்க முடியும். அந்த பொட்டன்ஷியல் அவங்களுக்கு இருக்கு. சிறுபான்மையினர் வாக்குகளை பெருமளவில் பிரிக்கலாம். ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு இமேஜ் டிஎம்கேக்கு இல்லைன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதெல்லாம் நாம் இல்லைன்னுலாம் சொல்ல. காங்கிரஸ் போயிட்ட பிறகு கூட திமுக ஜெயிக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமும் யாருக்கும் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் வந்து முடிவு எடுக்கணும். இல்லை ஏன் சார் இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க? ஸ்பெகுலேஷன் உருவாக்குறதுக்கு திமுகவும் ஒரு வகையில் காரணமாக இருக்குது. அந்த கமிட்டியை அமைக்கவே மாட்டேங்கிறாங்க. அது அவங்க கட்சிக்குள்ள இது இதை வந்து நாம் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நம்பர்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா உட்காந்து பேச போகிறாங்க, அவ்வளோதான். அதாவது காங்கிரஸ் கேட்குற நம்பர். ஆனால் காங்கிரஸ் வந்து இந்த ஸ்பெகுலேஷனை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கிறத சந்தோஷமாக அதை வந்து விரும்புகிறாங்க ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள். திமுகவில் இருக்கிறவங்களும் அதை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வந்து டிவிகே வந்து இதில் வந்து சூப்பராக குளிர்காயிறாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் இங்கே கூட வந்துடும், காங்கிரஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே சார். டிவிகே அப்படிதான் தெரியுது. அவங்களுக்கு வந்து அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்க நினைச்சது நடக்கல. தாமரை, அதுதான். என்ன சார் நினைச்சாங்க, என்ன நடக்கல? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னோடனே திமுக கூட்டணி உடஞ்சிரும், நம்ம கிட்ட எல்லாரும் வந்துருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. ஓகே, அதனால தான் இப்போ அலையன்ஸ்க்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்களும் கூட அலையன்ஸோட தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். சார் இப்போ வரைக்கும் காங்கிரஸுக்காக டிவிகே வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது சார். கூட்டணி அளவுக்கு சீல் ஆயிடுச்சு, டிஎம்கே கூட்டணி சீல் ஆயிடுச்சு. தொகுதி பேச்சுவார்த்தையில் தான் சில இடங்கள்ல தான் சில பல பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அந்த இடத்துக்காக கூட்டணி விட்டு வெளியே வருவாங்களாங்கிறதும் ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. அவங்க தான் பதில் சொல்லணும், அதுக்கு நம்ம பதில் சொல்லி. ஆனாலும் காங்கிரஸ் வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லைல்ல. ராகுல் காந்தியை விட விஜய் பெரிய ஸ்டார், இருந்தாலும் ராகுல் காந்திக்காக டிவிகே வெயிட் பண்றாங்க போல இருக்கே சார். அலையன்ஸ் வேணும்ல, அலையன்ஸ் ஒரு மொமெண்டம் வேணும்ல. ஓகே, விஜயால மட்டும் அந்த மொமெண்டத்தை கிரியேட் பண்ண முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான். இல்லைன்னா அவங்க அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்துருங்கன்னு பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல சார். அப்படி ஒரு கூட்டணி உருவானாலும் என்ன சார் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? இல்லை, அது என்ன ஃபைன் டீட்டெயில்ஸ்ன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இல்லாமல் அதை பற்றி பேசுகிறதுல எந்த காங்கிரஸ் வருவாங்களான்னு முதல்ல பார்க்கணும். என்னுடைய அனுமானம் என்னன்னா காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை நான் பெருசாக பார்க்கல. ஏன்னா இங்கே என்ன சீட் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜகவை எதிர்ப்பதுக்கு வந்து திமுக ரொம்ப அவசியம். அவங்களுக்கு திமுக தேவையோ இல்லையோ, திமுக அவனுடைய 30 எம்பிக்கள் அவங்களுக்கு தேவை. ஸோ இன்றைக்கி கூட இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் முதலமைச்சர் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் போட தான் போட்டிருக்காரு. அதுக்கு ரியாக்ட் பண்ண கூட இல்லை அவர். இல்லை, ராகுல் காந்தி ரியாக்ட் பண்ணல. அது காங்கிரஸில் கேட்கும்போது அதுக்கு என்னங்க ரியாக்ட் பண்ணுறது, தேங்க்யூலாம் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. சரி, இல்லை அதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு. அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போட்டிருக்காருங்க, அதுக்கு உட்காந்து சிறுபிள்ளைத்தனமாக தேங்க்யூலாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு வேலை ரியாக்ட் பண்ணலாம், வேற ஏதாவது ஒரு இஷ்யூவை எடுத்து. இல்லை, அது வேற மாதிரி ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம். ஓகே, அது போன்ற விஷயங்கள் தான். இது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறதுனால இது காங்கிரஸ், நான் தான் சொல்கிறேன்ல, காங்கிரஸே வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, என்கரேஜும் பண்ணுறாங்க, என்ஜாயும் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுக்கு என்னன்னா ஓகே இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸாக டிஎம்கே மேலே நம்ம யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேக்கு வேறு வழி இல்லை. அதில் இன்னொன்றும் இருக்குது, டிஎம்கேக்கும் காங்கிரஸ் ரொம்ப முக்கியம். ஆமாம், காங்கிரஸ் வெளில போயிடுச்சுன்னா பிரச்சனை, அது உண்மைதான். அதை உடச்சி பேசணும். இல்லை காங்கிரஸ் போனால் கூட திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டிஎம்கே ஐடி விங்கில் இருக்கிறவங்க வேணால் பேசலாம், நாம பேச முடியாது. ஓகே சார்.
டிவிக்கு 3ஆம் ஆண்டு விழா எப்படி பார்க்குறீங்க? இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி தான் கட்சி நிகழ்ச்சியில அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அளவுக்கு நாம அப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 1 இயர் தாவேகா வந்து சரியான பாதையில் போனாங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த செகண்ட் இயரில் தான் சர்க்கிள்கள் நிறைய இருக்குது. முதல் வருஷத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து, விஜயோட மாநாட்டிலேருந்து, இந்த அம்பேத்கர் ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு சரியாக இருந்தது. விஜய் பேசும்போது உடனே 1 வாரம் 10 நாள்லாம் அது டிபேட் ஆகிருந்துச்சு. ஆமாம், இப்போ அந்த மாதிரி ஆகிறதில்ல. திங்கக்கிழமை தான் பேசினார், நேற்றே டிபேட் டாபிக் மாறிடுச்சு. இப்போ ஒரு நாள் தான் டிபேட் பண்ணுறாங்க. ஏன்னா டிபேட் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்பீச்சஸில் ஸ்டஃப் இல்லை. ஓகே, முந்தா நேற்று என்னங்க பேசினார்? அவர் பேசுனதோட சாராம்சம் என்னென்னா, நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஐடியா இல்லை, எனக்காக வந்து வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு விஜயும் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு மாதிரி தான் சொல்ல வராங்க. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று, அந்த 17 நிமிஷ ஸ்பீச்சில் இஷ்யூஸை பற்றி பேசல. அவர் எம்ஜிஆரோட அவரை கம்பேர் பண்ணிக்கிறாரு. நிறைய பேருக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. அதுக்குள்ளே நான் போகல, அது அவருடைய விருப்பம். அடிப்படை கேள்வி என்னன்னா, என்ன இஷ்யூஸ் பேசுனீங்க இன்னைக்கு? ஒன்றுமே இல்லை சார். பேச வேண்டியது அவ்வளோ இஷ்யூ இருக்குது. முதல் நாள் பட்ஜெட் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி கூட எந்த ஒரு பாயிண்ட் கூட அவர் பேசலை. அப்போ இஷ்யூஸே பேச மாட்டேன்னாருன்னா அப்போது எப்படி வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஓட்டு போடுறவங்களுக்கே தான் விஜய் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஓட்டு போடலாமா வேணாமான்னு நினைக்கிறவங்களுக்கு விஜய் இன்னும் பேசவே இல்லை. சார், திமுகவுக்கு எதிராக அவ்வளவு இஷ்யூஸ் இருக்குது சார், அதையெல்லாம் பேசியிருக்கணும். பத்திரிகைகள் அதிகமாக பேசுகிறது. இன்னைக்கு எதிர்கட்சிகளை விட பத்திரிகைகள் தான் அதிகமாக பேசுகிறது. விஜய் பேச மாட்டேங்கிறாரு. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. விஜயும் பேச மாட்டேங்கிறாரு. ஏடிஎம்கேயும் பேச மாட்டேங்கிறாங்க. தினமும் இந்த பீகார் குடும்பத்தினுடைய கொலை நடந்தது, அந்த குடும்பத்தை போய் எந்த எதிர்கட்சி பார்த்தாங்க சொல்லுங்க? நீங்க பார்க்க வேணாமா? பொழப்பு தேடி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நடந்ததை பார்த்தீங்களான்னு கேட்குறது குடும்பம் அவங்களால முடியாது. ஒரு தலைவரை அனுப்ப மாட்டீங்களா? என்னங்க அது? எவ்வளவு கொலைகள் நடக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறது. ஒரு இஷ்யூ யாரும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் மீடியாவை மட்டும் ப்ளேம் பண்ணுறாங்க. ஷூட்டிங் த மெசஞ்சர். எதிர்கட்சிகள் தங்களுடைய வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில். எந்த எதிர்கட்சியும் செய்கிறதில்ல. பீகார் குடும்பம் அதுதாங்க, மெட்ராஸில் தானேங்க அந்த குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கு காசு இல்லாமல் பத்திரிகைகளில் செய்தி வந்தது. நான் எதிர்கட்சியாக இருந்திருந்தேன்னா நான் போய் முதல்ல கொடுத்துருப்பேன். அரசாங்கம் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு நான் விட்டே இருக்க மாட்டேன். திமுக எதிர்கட்சியாக இருந்தால் இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இப்போது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு தலையிட்டு அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸோ ட்ரெயின் டிக்கெட்ஸோ எல்லாத்தையும் போட்டு அந்த பாடிஸை ஊருக்கு அமைச்சிருக்காங்க. அதை எதிர்கட்சி செஞ்சுருக்கணும். ஒவ்வொரு இஷ்யூஸும் வருது உங்கள் கையில், கொண்டு வந்து மக்களும் மீடியாவும் வந்து தாம்பூலத்தட்டில் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் எதையுமே டச் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எவ்வளோ போன வாரம் நடந்த இஷ்யூஸ் எல்லாம் சொல்கிறேன் நான், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த வடமாநில இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டார்ல, அந்த தம்பி வந்து ஜிஹெச்சில் தான் இருந்தாப்புல. யார் போய் அந்த தம்பியை ஜிஹெச்சில் பார்த்தாங்க? எந்த எதிர்கட்சி தலைவர் போய் பார்த்தாங்க? எந்த எதிர்கட்சியினுடைய ஃபங்க்ஷனரிஸ் போய் அவரை பார்த்தாங்க? யாருமே பார்க்கல. ஏன் பார்க்கல? இஷ்யூஸ் ஏகப்பட்டது இருக்கு. போக மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. உங்க யாருக்குமே எதிர்கட்சியா செயல்படவே தெரியல. ஓகே, இஷ்யூஸ் இவ்வளோ இருக்குங்க. ஒரு ட்வீட்டை போட்டு எல்லாரும் சாவகாசமா இருக்கிறாங்க. ஒரு ட்வீட் அவ்வளோதான், இல்லை ஒரு மீடியா பைட்டு, இவ்வளோதான் எதிர்கட்சிகள் பண்ணுறாங்க. சார், தேர்தல் கிளம் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. ஆனாலும் சில கட்சிகள் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ், தேமுதிக. என்ன சார் மைண்ட் செட்டில் இருக்காங்க? தேமுதிக எங்கே போகிறாங்க? டிஎம்கேவா இல்லை என்டிஏவா? தேமுதிகக்கு வந்து ஆஃபர் 2 இடத்துலையும் ஒன்று தான். என்ன சார் ஆஃபர்? ஒரு ராஜ்யசபா 6 சீட். ஓ, 6+1. டிஎம்கேல இது ஆஃபர். ஓகே. ஏடிஎம்கேலையும் இவ்வளோ தான் நான் கேள்விப்படுறேன். ஓகேனா 1-2 கூட இருக்கலாம். ஓகே. ஏடிஎம்கேவும் டபுள் டிஜிட்லாம் கொடுக்க தயாராக இல்லை. ஓ, இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டபுள் டிஜிட்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 21 மாதிரி 2 பேருமே இவங்க வேணான்னு முடிவுக்கு வந்துருவாங்க. ஓ, ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு 2 கட்சியுமே தயார். டிஎம்கே வந்து டிஸ்கஷன் டேபிள் கொண்டு வாங்க பேசலான்னு சொல்கிறாங்க. ஓகே. அசம்பிளி சீட்டு 6, அதுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க.
அவங்க தான் முடிவு பண்ணணும். டிஎம்கே பாலை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு. இப்போ பாலை வந்து திருப்பி அடிக்கிறாங்களா இல்லை அங்கேயே வச்சுக்கிறாங்களான்றது தேமுதிக கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஓபிஎஸ் சார், ஓபிஎஸ் தெரிலங்க, அவர் என்டிஏக்கு தான் போகணும், வேற எங்கேயும் அவர் போக முடியாது. டிஎம்கே கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, டிஎம்கேயும் ஓபிஎஸ் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு தகவலும் வந்து அது சரியா வராது. அந்த விஷயத்துக்காக தான் டிடிவி தினகரன் அவர்கள் வேற வழி இல்லாமல் விஜய் கிட்ட போகணும்னு ட்ரை பண்ணாரு. கடைசியாக என்டிஏக்கு போயிட்டார். அது சரியா வராது. ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வேணா டிஎம்கேல போய் சேர்ந்துக்கலாம், அது வேணா வாய்ப்பு இருக்கு. கூட்டணிங்க எல்லாம் போனாருன்னா சரியா வராது. கட்சியில போய் சேர்ந்துக்கிறது வந்து சேர்ந்துக்கலாம். அவருக்கு தகுந்த பதவியை ஒன்று வாங்கி கேட்டு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு ஆராய்வாங்க. பட் திமுகவுடன் கூட்டணிங்கிறது ஓபிஎஸ்க்கு சரியா வராது. சார், பிப்ரவரி தேர்ட் வீக் வந்து ஃபைனல் டிராஃப்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னமும் அதுக்கான நாள்லாம் இருக்குது. திமுக அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காங்க. எப்போ தான் சார் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போ ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது? சரி, இந்த வாரத்தில் அந்த கமிட்டியை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க டிஎம்கே. ஓகே, இன்னும் ஒரு 4-5 நாளில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடும். அதாவது திமுக மாநாட்டுக்கு முன்னாடி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிருவாங்களா? இல்லை, போன முறை அப்படி தான் பண்ணாங்க. போன முறை பிளான் பண்ணி ஒரு யூனிட்டி காமிக்கணும். திமுக மாநாடு, ஆமாம், அலையன்ஸ் லீடர்ஸ் யாரும் கிடையாது, பட் கூட்டணி முடிச்சிட்டேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோடு தான் முதலமைச்சர் போய் அதை பேசினார். அன்னைக்கு அதுக்கும் சனிக்கிழமையும் முடிக்கணும்னு நினச்சாங்க, போன வருஷமும் முடியல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த டீலை சைன் பண்ணிட்டு தான் அவர் திருச்சி ஓகே முதலமைச்சர் போன முறையும். ஸோ அதே மாதிரி காட்சிகளை இப்பயும் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் டிஎம்கே அதை பண்ணுறாங்க, அதுக்குள்ளே முடிச்சிடணும் எல்லாத்தையும். காங்கிரஸ் தாண்டி மற்ற கூட்டணி கட்சிகளும் டபுள் டிஜிட்டில் கேட்குறாங்களே சார்? இல்லை, அதெல்லாம் உட்காந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாம் காங்கிரஸ் கேட்குற மாதிரி எல்லாரும் கேட்குதுன்னு கேட்பாங்க. இல்லை, காங்கிரஸ்லேயே ஒரு சில குரல்கள் இருக்கிறது, விசிகேக்கு அதிகமாக கொடுக்கணுங்க. காங்கிரஸ்குள்ளேயேவா? ஆமாம், காங்கிரஸ்குள்ளேயே இருக்குது. அவங்க எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க. திமுகவுக்காக அப்படியே முழு வீச்சில் அவங்க உழைக்கிறாங்க இந்த கூட்டணிக்காக. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள்லாம் அப்படியே தாங்குறாங்க விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள். ஒரு மாநாடை வந்து திருமாவளவன் வந்து திருச்சியில் நடத்தும் போது மக்கள் வந்து சாரையாக வராங்க. 10 லட்சம் பேரை வந்து அவரால் திரட்ட முடியுது. ஒரு பைசா கொடுக்க, எஸ், ஆமாம், ஒரு பைசா திரட்ட முடியுது. மக்கள் அப்படியே சாரையா வராங்க, குடும்பமாக வராங்க, சோறு கட்டி கொண்டு வராங்க. அப்போ இதெல்லாம் டிஎம்கே வந்து அக்னாலேஜ் பண்ணும். காங்கிரஸ் நாங்கள் முன் வரணுங்க, எங்ககிட்டேருந்து ஒரு சீட்டு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னோம். பாராளுமன்றத்தில் சொன்னார் எனக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர். ஓகே, எங்ககிட்டேருந்து ஒன்று எடுத்து கூட கொடுக்கலாங்க அவங்களுக்கு. அந்த அளவுக்கு கட்சியை வளர்க்குறாங்க அவங்க, அந்த அளவுக்கு இந்த கூட்டணிக்கு வந்து பாடுபடுறாங்க. விசிகே லெஃப்ட்டுக்கு அதே நம்பர்ஸ் கொடுப்பாங்க போல, ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குது. சரி, அதனால் பட் விசிகேக்கும் காங்கிரஸுக்கும் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கிறதுனால போனஸ் 2-3 சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே சார், ரொம்ப நன்றி சிவப்பிரியன் சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு கொடுத்து பேசினதுக்கு நன்றி சார். நன்றி தாமரை.